செமண்ணே, எனக்கு ஒரு டவுட்ண்ணே. சொல்ல தம்பி. ஒரு இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஏன்னா 25 ஹார்ஸ் பவர் 30 ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்க. ஏன் அந்த பவர் வந்து ஹார்ஸ் பவர்ல மதிப்பிடுதாங்க? நீ கேட்குற டவுட் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்கும்டா தம்பி. அந்த காலத்தில் பார்த்தா அப்படின்னா இன்ஜின்ஸ்லாம் கிடையாது, கார்ஸ்லாம் நம்ம ரோட்ல பார்த்துருக்க மாட்டோம். அப்போலாம் குதிரை வண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குதிரையிலேருந்து கார்ஸுக்கு கன்வெர்ட் ஆகும்போது பார்த்தா அப்படின்னா அந்த கார்ஸ் வந்து யாரும் எடுக்கிறதுக்கு முன் வரல. காரணம் எப்படின்னா அந்த காலத்தில் லோடு இழுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே குதிரையை தான் வீட்டு யூஸ்க்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குதிரையோட பவர் இந்த இன்ஜினில் இருக்குமாங்கிறது வந்து நிறைய பேர் கேள்விக்குறியா இருந்துச்சு. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ வண்டியில் இப்போ 3 குதிரை மாட்டி இருக்கு அப்படின்னா அதை விட பவர் இந்த வண்டியில் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் குதிரையோட ஆற்றல், அதாவது ஹார்ஸ் பவர்னு சொல்லி இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. பார்த்துக்கோ. சரி, இப்போ உங்க வண்டி எடுத்துக்கிட்டோம்னா 24 ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்கல்ல, ஒரு குதிரையோட ஆற்றல் தான் என்ன, அதை எப்படி மதிப்பிடுதாங்க? ஒரு ஹார்ஸ் பவர் எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து அளவுகள் கொடுத்தவர் ஜேம்ஸ் வாட்னு ஒரு சயின்டிஸ்ட். அவர் எதன் அடிப்படையில் இந்த ஹார்ஸ் பவரை தீர்மானிச்சார் அப்படின்னா, ஒரு குதிரை 550 பவுண்ட் எடைய 1 அடி உயரத்துக்கு 1 வினாடியில தூக்குறத ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானிச்சாரு. இதை வந்து ஒரு குதிரையை வச்சு டெஸ்ட் பண்ணி தான் இதை வந்து உண்மையாவே கண்டுபிடிச்சாரான்னு கேட்டா இது வந்து கேள்விக்குறி. வரலாற்றுல அதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனா அவர் தான் இந்த அளவுகோலை கொடுத்தவர். அதன் அடிப்படையில தான் இங்க இந்த இன்ஜின்ஸ்க்கெல்லாம் என்ன பண்றாங்க, 25 ஹார்ஸ் பவர் 30 ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்க. அப்புறம் சாமண்ணா, லாஸ்ட் வீடியோல V3 எடிட்டங்கிறவங்க முடிஞ்சா ரிப்ளை வீடியோ போட சொன்னீங்க. ரிப்ளை வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க? நம்ம போட மாட்டான்டா தம்பி. அவனுங்களாம் சும்மா அந்த இன்ஸ்டால வீடியோ எடிட் பண்ணி போறதுக்கு V3 தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி போறதுக்கு தாண்டா தம்பி முடியும். அவங்களால டெக்னிக்கலா பேசி வீடியோ போட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு டெக்னிக்கல்ல ஆனா கூட தெரியாது. இதுதான் உண்மை. ரோல் பண்றவனுக்கும் டெக்னிக்கலா வீடியோ போடுறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.